அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்க போகிற பாடம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்மொழி அமைப்பியல். இந்த தமிழ்மொழி அமைப்பியல் அப்படிங்கிறது வந்து இலக்கணத்தோட அடிப்படை அப்படின்னு சொல்லலாம். இப்போ தொல்காப்பியம் சொல்லக்கூடிய இலக்கணமாக இருக்கட்டும், நன்னூல் சொல்லக்கூடிய எழுத்து, சொல், பொருள், யாப்பு, இந்த எந்த இலக்கணமாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அடிப்படையாக அமையக்கூடியது இந்த தமிழ்மொழி அமைப்பியல் அப்படிங்கிற இந்த பாடம். இந்த பாடம் ஏன் கற்றுக்கணும் அப்படின்னா, நம்ம எப்படி உச்சரிக்கணும் ஒரு எழுத்தை, எந்த எழுத்து முதல்ல வரும், எந்த எழுத்து இடையில் வரும், எந்த எழுத்து இறுதியில் வரும் அப்படிங்கிற அடிப்படை இலக்கணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி ஆனாவனா வந்து குழந்தைங்களுக்கு முக்கியமோ, அதை மாதிரி தமிழ் இலக்கணம் பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் இலக்கணத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் உதவக்கூடியது இந்த பாடம். இன்றைக்கு நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறது மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள், மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள், இடையில் வரக்கூடிய எழுத்துக்கள், மொழிக்கு இறுதியில் வாராத எழுத்துக்கள், முதலில் வாராத எழுத்துக்கள், அப்புறம் கிரந்த எழுத்துக்கள், இதெல்லாம் பார்க்க போகிறோம். அதே மாதிரி சங்ககால எழுத்துக்கள் எப்படி இருந்தது, இடையில் அது எப்படி கலப்பு வந்தது, அடுத்து கிரந்த எழுத்துக்கள் வந்து எப்படி நம்மளுடைய பேச்சு வழக்கோட கலந்தது, அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய முதலாம் ஆண்டு பயிலக்கூடிய தமிழ் இலக்கிய மாணவர்கள் அத்தனை பேருக்கும் மிகவும் அவசியமான பாடம் இது. வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். இப்போது வந்து இந்த தமிழ் மொழியோட எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா, முக்கியமான அடிப்படை கூறுகள் என்னலாம் அப்படிங்கிறது. பொதுவாக ஒரு மொழிக்கு எழுத்துக்கள் வந்து எப்படி வரும் அப்படின்னா, ஒலி சவுண்டு இருக்கு இல்லையா. இப்போ ஆங்கிலத்தில் வந்து ஃபொனெட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத, இப்போ முன்னாடி நம்ம படித்த ஏபிசிடி இல்லாமல் இப்போ நம்ம படிக்கிற ஏபிசிடி வந்து ஒரு 3 எழுத்து தான். ஏ, இ எல்லாத்துக்குமே தான். ஐக்கு வந்து இங்கு அப்படி சில ஒலிகள் இருக்குது இல்லையா. அதே மாதிரி தமிழில் ஒலி அடிப்படையில் தான் இந்த உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மை எழுத்து இதெல்லாம் வந்து உச்சரிக்கப்படுது. இந்த மொழியோட அமைப்பு அப்படிங்கிறது உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மை எழுத்து இந்த அடிப்படையில் தான் இருக்குது. இதில் உயிரெழுத்துக்களை தான் வந்து நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி தமிழில் வவ்வல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு எழுத்துக்கு உயிர் நாடியாக இருக்கக்கூடியது இந்த உயிரெழுத்து. இந்த உயிரெழுத்து வந்து தனியாக ஒலிக்கக்கூடியது, தனித்து இயங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த மாதிரி இந்த உயிரெழுத்துக்கள் தனித்து ஒலிக்கக்கூடியது. இந்த 12 உயிரெழுத்துக்களும் என்ன செய்யும் அப்படின்னா, உயிரெழுத்துக்கள் சொற்களோட முதல்ல வரும், நடுவில் வரும். இது ரெண்டும் தான் இது வந்து அதிகமான பயன்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 2 தான். முதலிலும் நடுவிலும் மட்டும்தான் வரும். அடுத்தது மெய்யெழுத்து. இது வந்து கான்ஸ்னன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்ஸ்னன்ஸ் வந்து ஆங்கிலத்திலையும் உண்டு. இப்போ என்ன அப்படின்னா, இந்த உயிரெழுத்து வந்து எப்படி தனித்து இயங்குமோ அதே மாதிரி இந்த மெய்யெழுத்து தனித்து ஒலிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. உயிரெழுத்தோடு சேரும்போது மட்டும்தான் இதுக்கு சவுண்ட் அப்படிங்கிறது வரும். அந்த சவுண்ட் வந்து ஒலி வந்து வராது. தமிழில் மொத்தம் 18 மெய்யெழுத்துக்கள் இருக்குது. இந்த 18 மெய்யெழுத்துக்கள் வந்து ஒரு சொல் அப்படிங்கிறது இல்லையா, வார்த்தை, அந்த வார்த்தையோடைய அமைப்பு, அந்த வார்த்தை உருவாக்கத்தில் இந்த மெய்யெழுத்துக்களோட பயன்பாடு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து உயிர்மை எழுத்து. இந்த உயிர்மை எழுத்து அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் இணைந்து உயிர்மை எழுத்து உருவாகும் அப்படிங்கிறது நம்ம அடிப்படையில் படிச்சிருப்போம் இல்லையா. இந்த தமிழ் சொற்களோட பெரும் பகுதி இந்த உயிர்மை எழுத்துக்களால் தான் உருவாகிறது. இந்த ஒலி அமைப்பை தெளிவாக ஒலி அமைப்பை வந்து நம்ம ப்ரொனன்சியேஷன் எல்லாம் வந்து சரியாக கிளியராக பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த உயிர்மை எழுத்தோட உச்சரிப்பு நமக்கு ரொம்பவும் அவசியம். அது மாதிரி இந்த நம்ம தமிழ் மரபு எழுத்து வந்து எப்படி அப்படின்னா, இந்த தமிழ் எழுத்து வந்து சங்க காலத்தில் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ஒழுங்குபடுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு வந்து வட்ட வடிவ எழுத்து, வரி வடிவ எழுத்து, தமிழ் எழுத்து இதெல்லாம் தான், அதாவது வட்ட எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். வட்ட வடிவம்னா வட்ட எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். இந்த எழுத்துக்களெல்லாம் இருந்து சரியாக ஒழுங்குபடுத்தப்பட்ட காலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சங்க காலம். அது மாதிரி இந்த எழுத்துக்களோட ஒளி, அதனோட பயன்பாடெல்லாம் வந்து நம்மளுடைய இந்த தமிழ்மொழி அமைப்பியல் நூல்லையும் சரி, நன்னூல்லையும் சரி விளக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி தமிழ் இலக்கண வளர்ச்சிக்கு இந்த சங்ககால எழுத்து மரபு தான் வந்து நமக்கு உதவுது. இலக்கணத்தோடைய அடுத்த கட்டத்துக்கு இந்த எழுத்துக்கள் தான் நமக்கு உறுதுணையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி இடைக்காலத்தில் என்னென்ன மாற்றங்கள்லாம் வந்தது அப்படின்னா, பிறமொழி சொற்கள் நிறைய கலந்ததுனால புதிய சவுண்டு, புதிய ஒலிகள் வந்து பயன்பாட்டுக்கு வந்துட்டு இந்த எழுத்துக்களை வந்து அந்த குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் பயன்படுத்த முடியும், எல்லா இடத்துலையும் நம்மளால் பயன்படுத்த முடியாது. இந்த எழுத்துக்கள் வந்து இந்த சூழலுக்கு மட்டும்தான் உதவும் அப்படிங்கிறத சொல்லுவோம். அதே மாதிரி ஒலி பயன்பாட்டில் வந்து மாற்றம் வந்து நிறைய வந்தது. நம்ம இப்படித்தான் உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். என்ன அப்படின்னா, இப்போ அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாயை முழுவதுமாக திறந்து
நாக்கு நடுநிலையில் இருக்கும்போது உச்சரிக்கப்படும். அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லும்போது வாய் நல்ல முழுசாக திறந்துடும், நாக்கு வந்து நடுவில் இருக்கும். அதே இது ஆ அப்படின்னு சொல்லும்போது வாய் வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் திறந்து முழுவதுமாக ஆன்னு சொல்லாமல் ஆ அப்படிங்கிறது தான். நாக்கு வந்து உயர்ந்த நிலையில் இருக்கும்போது உச்சரிக்கப்படும். இப்படி உச்சரிப்புகள் வந்து மாற்றப்பட்டது. நம்மளோட அந்த வரைக்கும் இருக்கக்கூடிய எழுத்துக்களில் உச்சரிப்புகள் என்ன செய்து மாறிக்கிட்டே இருக்குது. ஈ அப்படிங்கிறது வாய் சற்று திறந்து நாக்கு முன்னால் உயர்ந்த நிலையில் இருக்கும்போது உச்சரிக்கப்படும். ஈ அப்படிங்கிறது வாய் அதே மாதிரி எல்லாமே கொஞ்சம் வாய் சற்று திறந்த மாதிரி. முதல் 4 எழுத்துமே ஆ இ இந்த 4 எழுத்துமே வாய் வந்து சற்று திறந்திருக்கணும். நாக்கு மேலே உயர்ந்த நிலையில் இருக்கும்போது உச்சரிக்கப்படும். அடுத்தது அது வந்து வாய் மூடிய நிலையில் நாக்கு நடுநிலையில் இருக்கணும். அப்படிங்கிறது வாய் மூடிய நிலையில் நாக்கு உயர்ந்த நிலையில் இருக்கணும். அதே மாதிரி அப்படிங்கிறது வந்து சற்று திறந்து வாய் வந்து சற்று திறந்து நாக்கு முன்னால் இருக்கணும், தாழ்ந்த நிலையில் இருக்கணும். அதே மாதிரி அப்படிங்கிறது வாய் சற்று திறந்து நாக்கு மேலே இருக்கணும், ஆனால் தாழ்ந்த நிலையில் இருக்கணும், அப்படி உச்சரிக்கப்படும். அது மாதிரி அப்படிங்கிறது வந்து வாய் சற்று திறந்து நாக்கு முன்னால் உயர்ந்த நிலையிலேருந்து தாழ்ந்த நிலைக்கு செல்லும் போது உச்சரிக்கப்படும். எல்லாரும் உச்சரித்து பாருங்கள். அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லி முடிச்சிடக்கூடாது. அப்படின்னு சொல்லும்போது எப்படி வருது? நாக்கு முன்னால் உயர்ந்திருக்கும், ஆனால் கொஞ்சம் தாழ்ந்த நிலையில் இருக்கும்போது உச்சரிக்கப்படும். அதுமாதிரி அப்படிங்கிறது வாய் மூடிய நிலையில் இருக்கும். அதாவது நமக்கு வந்து வாய் குவிஞ்ச மாதிரி இருக்கும் நம்ம உச்சரிக்கும் போது. எல்லோரும் சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படிங்கிறது சில பேர் வாயை நல்லா திறந்துருவாங்க. ஆனால் இந்த இதில் நம்ம இலக்கணப்படி அப்படின்னா வாய் சற்று மூடிய நிலையில் இருக்கணும், நாக்கு முன்னாடி இருக்கணும், ஆனால் தாழ்ந்த நிலையில் இருக்கும்போது தான் இந்த சவுண்டுங்கிறது நல்லா வரும். எப்போவுமே தமிழ் மொழிக்கு அழகு வந்து ஒளி தான். அதனால தான் அந்த ஒளி பயன்பாடு இவ்வளோ தூரம் சொல்ல வேண்டியது இருக்குது. அதே மாதிரி அப்படி சொல்லும்போது அதுவும் நம்ம வந்து ஓன்னு சொல்லும்போது வாய் நல்லா குவிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி கிடையாது. வாய் சற்று மூடிய நிலையில் நாக்கு மேலே தாழ்ந்த நிலையில் இருக்கும்போது உச்சரிக்கப்படும். இப்படி ஆவனால் ஆரம்பித்து ஓவனா வரைக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் நம்ம வாய் எப்படி இருக்கணும், நாக்கு எப்படி உயர்ந்து தாழ்ந்து இருக்கணும், அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஒளி பயன்பாட்டில் வந்து பிறமொழி எழுத்துக்களோட தாக்கம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சான்ஸ்கிரிட் சொல்கிறோம் இல்லையா? இந்த சான்ஸ்கிரிட்டோட தாக்கம் தான் நிறைய இருக்குது. அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷர்ப்பம் அப்படின்னு சொல்லுவோம், ஷர்ப்பம் அப்படின்னு சொல்லுவோம், ஷர்ப்பம் சொல்லுவோம். இந்த எழுத்துலாம் பிறமொழி எழுத்துக்களோட பயன்படும் போது நம்ம தமிழ் ஒலி அமைப்பில் இருந்து சுத்தமாக அப்படியே மாறி இருக்கும். இந்த தமிழ் ஒலி அமைப்புக்கு ஏற்ப சில இடங்களில் மாற்றம் ஏற்படும். அதுதான் வந்து இப்போ வந்து நிஜாம் பாக்கு அப்படின்னு சொல்லும்போது வந்துடும். அதே சமயம் ஹாமில் ஹாசினி அப்படின்னு சொல்லும்போது வரும். நம்ம தமிழில் வரும்போது காச்சினின்னு வந்துடும். அப்போ இதோட காசினிக்கும் ஹாசினிக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இந்த ஒளி அமைப்பு மாற்றம் வந்து தமிழ் மொழியில் பிறமொழி கலந்ததுக்கப்புறம் நமக்கு நிறைய மாற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒளி அமைப்புக்கு ஏற்ப இந்த வடமொழி கலப்புகளை நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்ம வந்து இப்போ போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆங்கிலத்தில் தான் நம்ம சொல்கிறோம் போஸ்ட், அந்த வருது இல்லையா? போஸ்ட் மாஸ்டர் வருது இல்லையா? இதெல்லாம் நம்மளுடைய தமிழ் மொழிக்கு சம்மந்தம் இல்லாதது. இதெல்லாம் சமஸ்கிருதத்தோட தாக்கத்தினால உருவானது அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி கான்ஸ்டன்ட் ஹல்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்ன அப்படின்னா 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மெய்யெழுத்துக்கள் சேர்ந்து வரக்கூடிய அமைப்புகள் நம்ம நிறைய பார்த்துருப்போம். பயிற்சி, முயற்சி, அப்புறம் வந்து சில வார்த்தைகள்லாம் வந்து இந்த இடத்துல 2 ஈச்சு வருமா, 2 ஈக்கு வருமா அப்படின்னு நமக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் வரும் இல்லையா? இதெல்லாம் வந்து தமிழில் இயல்பாக குறைவாக இருந்தால் கூட பிறமொழி சொற்கள் நிறைய காணப்படுது. உச்சரிப்பில் அதனால் மாற்றங்களையும் நமக்கு உருவாக்குறதையும் பார்க்கலாம். அதே மாதிரி வவ்வல் கல்ஸ்டர், அதாவது கூட்டங்கள், உயிர் கூட்டங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து உயிர் எழுத்துக்கள் எப்போவுமே தொடர்ச்சியாக வரக்கூடியது. ஒளி நீளம், இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா? ஏலேருந்து வரைக்கும் இந்த ஒளியோட நீளம் மற்றும் அர்த்தத்தில் தாக்கத்தை செலுத்தும். ஒரு சொல்லை வந்து நம்ம சொல்லும்போது இந்த சவுண்டோடைய நீள அகலத்தை பொறுத்து தான் நம்மளுடைய ஏற்ற இறக்கத்தோடு நல்லா பேசணும். இந்த பேச்சாளர் எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த பேச்சாளர்களுக்கு பயன்படுறது இந்த ஒளி நீளம் அகலம் தான். அதே மாதிரி சில சொற்கள் மட்டும்தான் தனித்துவமான உச்சரிப்பையும் உருவாக்குறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இந்த தமிழ் எழுத்துக்களோட முக்கியத்துவம் என்னென்னா தமிழ் மொழியின் அடையாளம் எழுத்து அமைப்பில் இருக்குது. அந்த லகரம் அப்படிங்கிறது எந்த மொழியிலுமே கிடையாது, நமக்கு மட்டும்தான். தமிழுடைய சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லகரம் வந்து தமிழ் மொழி அமைப்பில் சிறப்பானது. ஒளி, பொருள்
மற்றும் இலக்கணம் இது எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. சவுண்ட் இருந்தால் தான், அதாவது ப்ரொனன்சியேஷன் நல்லா இருந்தால் தான் பொருள் வரும், பொருள் நல்லா இருந்தால் தான் அதுக்கு இலக்கணம் வந்து தொடர்புடையதாக வரும். தமிழ்மொழி வளர்ச்சியில் எழுத்து அமைப்பு அப்படிங்கிறது மிக முக்கியமான பங்கு வகிக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அது இயல்பாக எழுதக்கூடிய எழுத்து அப்படின்னு எதை பார்க்குறோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப இயல்பாக இருக்குது. நெறிப்படுத்தப்பட்ட எழுத்துனா அந்த கலப்பு எழுத்தில் வரும் ஷ. புதிய எழுத்துக்கள் அப்படிங்கிறது இக்கு குட்டல் ஷா அப்படின்னு வருது இல்லையா. இப்போ வந்து ஷாம்லி சொல்லுவாங்க, சுபிக்ஷா அப்படின்னு எழுதும்போது ஷூ வருது இல்லையா. இதெல்லாம் வந்து இந்த ஒலி அமைப்புடைய மாற்றங்கள். இந்த தமிழ்மொழி வளர்ச்சிக்கு இந்த எழுத்துக்கள் எல்லாம் வந்து புதிய ஒரு பாதையை சொல்லுது அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து சங்க காலத்தில் மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் 12 அப்படின்னு சொன்னோம். மெய்யெழுத்துக்கள் வந்து முதல்ல வராது அப்படின்னு சொல்லி இலக்கணத்தில் சொல்லியிருக்கோம். அதுமாதிரி சார்பெழுத்துக்கள் 10 அப்படிங்கிறது நம்ம நன்னூலாரோட வழிப்படி தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். 12ஆம் நூற்றாண்டில் வந்து தொல்காப்பியரோட அடிப்படையில் வச்சு நேமிநாதர் சொன்னது 3 தான். இப்படி காலத்துக்கு ஏற்ற மாதிரி எழுத்துக்கள் தன்னை மாற்றிக்கிட்டே வந்தது அப்படின்னு சொல்லலாம். அதாவது மொழிக்கு முதல்ல வரக்கூடிய 9 மெய்யெழுத்துக்கள் என்னெல்லாம் வரும் அப்படின்னா, அதாவது இக்கு, இச்சு, இங்கு, இத்து, இன்னு, இப்பு, இம்மு, இவ்வு, ஈ வரும் இல்லையா. க, ச, ஞ, த, ந, ப, ம, வ, ய இந்த 9 மெய்யெழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி அப்படிங்கிற எழுத்து வந்து உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் இறுதியில் சேர்ந்தால் மட்டும்தான் வரும், தனித்து வராது. ஏதாவது ஒரு எழுத்தோட சேர்ந்து தான், அதாவது கௌசல்யா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது முதல்ல வருது. அப்போ அதில் வந்து இக்கு ப்ளஸ் சேர்ந்தால் தான் கௌ வருது இல்லையா. இந்த மாதிரி சேர்ந்தால் மட்டும்தான் வரும், தனித்து வர்றதில்லை. அதே மாதிரி 11 மெய்யெழுத்துக்கள் வந்து மொழிக்கு இறுதியில் வரும். என்னெல்லாம்னா மஞ்சள் வரும் இல்லையா, அங்கங்க 3 சொல்லி ந அப்படின்னு சொல்லிக்கலாம். டன்னகரம் ந, தன்னகரம் ந, நன்றிக்கு வரும்னா அந்த ந. ம 2 சொல்லி ந, ய, ர, ள, வ, ள, ல இந்த எழுத்துக்கள் எல்லாம் மொழிக்கு ஒரு வார்த்தைக்கு இறுதியில் வரும் அப்படின்னு சொல்கிறோம். அதுமாதிரி உயிர் ஒளி பகுப்பை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உயிர் ஒளிகள் 12. அந்த உயிரெழுத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த உயிரெழுத்துக்கள் வந்து 12. இந்த 12 எழுத்துக்களை தான் நம்ம வந்து என்னவா சொல்கிறோம், உச்சரிக்கும் போது எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த 12 எழுத்துக்களையும் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு ஆனாவனா நல்லா தெரியும். அந்த ஒற்றை உயிரொலி அப்படின்னு சொல்லக்கூடியது அ, ஆ, இ, இ, உ, ஊ இதெல்லாம் ஒற்றை உயிரொலி. இணை உயிரொலிங்கிறது ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னா, வாய் திறந்து, அதாவது வாய் சற்று திறந்து நாக்கு முன்னால் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியதெல்லாம் அ, ஆ, இ, இ, உ, ஊ இதெல்லாம். இணை உயிரொலின்னு சொல்லிங்கிறது வாய் சற்று திறந்த நிலையில், இது வந்து நாக்கு வந்து கொஞ்சம் நடுநிலையாக இருக்கும்போது ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ இதெல்லாம். இந்த நீங்கள் உச்சரித்து பார்த்தீங்கன்னா இதுக்குரிய வித்தியாசம்லாம் உங்களுக்கு தெரியும். அதுமாதிரி ஒற்றை உயிரொலி பகுப்பு, இணை உயிரொலி பகுப்பு அப்படின்னு இருக்குது. ஒற்றை உயிரொலி பகுப்பும் மூச்சு உயிரொலி, மெய் உயிரொலி அப்படின்னு அழைக்கப்படுது. இணை உயிரொலி பகுப்பும் உயர் உயிரொலி, தாழ் உயிரொலி அப்படின்னு அழைக்கப்படுது. சரிங்களா. இதுக்குரிய எழுத்துக்கள் எல்லாம் நம்மளுடைய அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அன்பு மாணவர்களே, உங்களுக்கு இந்த தமிழ்மொழி அமைப்பியல் பாடத்தை பற்றிய இந்த பகுதி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுடைய தேர்வுக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி இந்த பகுதியை திரும்ப நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. எப்படி உச்சரிக்கணும், ஒற்றை உயிரொலி என்னது, இணை உயிரொலி என்னது, ஒற்றை பகுப்பு உயிரொலிங்கிறது என்னது, அதுக்குரிய இணை உயிரொலி என்னது, அப்புறம் எப்படி மொழிகள் உச்சரிக்கப்படுது, நன்னூலார் சொன்ன சார்பெழுத்து எவ்வளவு, தொல்காப்பியர் சொன்ன சார்பெழுத்து எவ்வளவு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும். அதனால் இந்த பாடம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.